சோமயாஜி, ஸ்ரீபெரும்புதூரை பொறுத்தவரை அடியேனின் சிஷ்யன் ராமானுஜன் தான் பொது வசீகரனாக இருக்கிறான். அவன் வாக்குத்தான் மிகவும் மதுரமானது. தாங்கள் ஒரு ஆசியத்திற்காக கூட அடியேனை அப்படி கூற வேண்டாம். இது தங்களின் தன்னடக்கத்தை காட்டுகின்றது. இல்லை சோமயாஜி, உண்மையாகத்தான் சொல்கிறேன். நம் ஆதிகேசவன் உற்சவங்களில் உலா வரும்போது தங்கள் குமாரன் ராமானுஜன் குடை பிடித்து வரும் பாங்கும், பெருமாள் திருப்பள்ளி கொள்ளும் போது கவரி வீசுவதும் அழகோ அழகு. அப்படி ஒரு கைங்கரிய நிஷ்டனுக்கு மதுரமான வாக்கு இருப்பதில் ஆச்சரியம் என்ன? என்னவோ தங்களை போன்ற பெரியோர்களின் ஆசிர்வாத பலம், அடியேனின் முன்ஜென்ம சுக்ருதம். நல்ல சப்தங்களை கேட்கிறேன். தங்கள் அனைவரின் பூரண ஆசியாலும் இந்த ஆதிகேசவனின் அருளாலும் குடும்ப வாழ்க்கையிலும் அவன் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும். சோமயாஜி, இந்த பெருமாளின் ஆசியும் அனுகிரகமும் எப்பொழுதும் ராமானுஜனுக்கு உண்டு. அவ்வளவு ஏன், காலக்கிரமத்தில் அவன் அங்கும் இங்கும் ஓடி என்ன காரியம் பார்த்தாலும் இந்த ஆதிகேசவன் சந்நிதியில் வந்து என்றும் தஞ்சமாக இருப்பான். பிறகு அவனுக்கு ஆசிகளுக்கு என்ன குறை? சோமயாஜி, அடியேன் ஒரு முக்கியமான விஷயத்தை தங்களிடம் பேச வேண்டும் என்று இருந்தேன். சொல்லுங்கள் சுவாமி. ராமானுஜனின் பாடசாலை மேற்படிப்பு விஷயமாக என்ன யோசித்திருக்கிறீர்கள்? சுவாமி, இன்னும் அதிகபட்சம் 10 அல்லது 15 நாட்கள் கல்யாணத்திற்காக வேண்டிக் கொண்ட பிரார்த்தனைகள் முடிந்து ராமானுஜன் தங்கள் பாடசாலைக்கு வந்து விடுவான். அடியேனின் பாடசாலைக்கு வந்து அவனுக்கு ஆக வேண்டியது இனி ஒன்றும் இல்லை. அடியேன் ராமானுஜனின் மேற்படிப்பு பற்றி கேட்டேன் சோமயாஜி. தாங்கள் கேட்பது புரியவில்லை சுவாமி. ராமானுஜன் தன் படிப்பின் அடுத்த கட்டமாக வேதாந்தங்களை அறிய வேண்டாமா? அதில் பாண்டித்யம் பெற வேண்டாமா? உபனிஷத்துகள் அன்றோ வேதங்களின் சாரமான விஷயம். அதை அவன் கற்க வேண்டாமா? அவசியம் சுவாமி. அதையும் தாங்கள் தானே அவனுக்கு போதிக்க வேண்டும். அடுத்த மாதமே கூட ஆரம்பித்து விடலாம். அடியேனும் ராமானுஜனிடம் இது பற்றி கூறிவிடுகிறேன். அவசரப்படாதீர்கள் சோமயாஜி. ராமானுஜனின் மேற்படிப்பு பாடத்தை, அதாவது வேதாந்த பாடத்தை அடியேனால் போதிக்க இயலாது. அதற்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆசானை தாங்கள் தேடி பிடிப்பது நல்லது. என்ன சுவாமி இது? திடீரென்று இவ்வளவு பெரிய கல்லை தூக்கி போடுகிறீர்கள். ராமானுஜன் பால பாடங்களை என்னிடம் படித்தான். அதன் பிறகு அனைத்தும் தாங்கள்தான் என்ற நிம்மதியாக இருந்தேன். இப்போது திடீரென்று வேதாந்தத்திற்கு வேறொரு ஆசானை பார்க்க சொல்கிறீர்களே. வேதாந்தங்களில் தாங்களும் நன்கு தேர்ந்தவராயிற்றே. தாங்களே அப்பாடமும் எடுக்கக்கூடாதா? தங்களைப் போல் அனுசரணையாக பாடம் எடுப்பவர் யார் இருக்கிறார்கள்? மேற்படி பாடம் எடுப்பதற்கு தாங்கள் மிகவும் பொருத்தமானவர், பொறுப்பானவர். இல்லை சோமயாஜி, அடியேனால் வேதாந்த பாடங்கள் எடுக்க முடியும். அதை அடியேன் மறுக்கவில்லை. ஆனால் ராமானுஜனுக்கு எடுக்கும் அளவிற்கு அடியேனுக்கு சாமர்த்தியமில்லை என்றே தோன்றுகிறது. ராமானுஜன் மற்ற வித்தியார்த்திகளைப் போல் சாமானியன் அல்ல. அவன் இலக்கு எங்கோ இருக்கிறது, ஆனால் உன்னதமானது. அடியேனை போன்றவர்களால் அதை கிஞ்சித்தும் நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட அறிவு பசி உள்ளவனுக்கு ஒரு அவல் பொறியிட்டு அவனை வேதனைப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் சுவாமி, ராமானுஜன் தங்களின் வித்தையைத்தான் மிகவும் கொண்டாடுகிறான். இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் உபனிஷத்துகளிலிருந்து மேற்கோள் காட்டி அடியேன் பாடங்களை எடுப்பேன். அப்பொழுது அவன் எழுப்பும் சில கேள்விகள் ஆச்சரியமாகவும் அதே நேரத்தில் பதிலுரைக்க கடினமாகவும் இருப்பதை அடியேன் உணர்ந்திருக்கிறேன். அப்படியா? சோமயாஜி, அடியேன் வேண்டுமென்றே எதையும் தவிர்க்கவில்லை. உமக்கே தெரியும், அடியேன் தங்களிடம் மிகவும் வேண்டி விரும்பித்தான் ராமானுஜனை என் பாடசாலைக்கு அழைத்துச் சென்றேன். இப்பொழுது அடியேனே ராமானுஜனுக்கு வேறொரு ஆசானை தேட வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால் நிச்சயம் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். புரிகிறது சுவாமி. இருப்பினும் தயவு செய்து யோசிக்காதீர்கள். அனைத்தும் பகவானின் விருப்பப்படியே நடக்கிறது. வேதாந்தத்தை சிறப்பான முறையில் ராமானுஜன் கற்க வேண்டும். அதற்கு வேறு தலை சிறந்த ஆசானிடம் செல்ல வேண்டும் என்று அடியேனின் மனதில் ஒரு எண்ணத்தை தோற்றுவித்தவனும் ஆதிகேசவனே. அதனால் இதில் வருந்த ஒன்றும் இல்லை. அனைத்தும் ராமானுஜனின் நன்மைக்கே. நன்கு யோசித்து ஒரு உயர்ந்த விஷய ஞானம் வாய்ந்த ஆசானை தேர்ந்தெடுங்கள். அந்த ஆசான் இருக்கும் இடம்
சற்று தொலைவில் இருந்தாலும் யோசிக்க வேண்டாம். ராமானுஜனை சேர்த்து விடுங்கள். என்ன, புரிகிறதா? வாருங்கள். நமஸ்காரம் திருக்கட்சி நம்பிகளே. அடடே, நமஸ்காரம் சோமயாஜி சுவாமிகளே. என்ன இங்கு வந்து அமர்ந்து விட்டீர்கள்? தனிமைக்காகத்தான். இங்கு அவ்வளவாக யாரும் வரமாட்டார்கள். கோயில் பிரகாரத்தில் இருந்தால் யாராவது வந்து ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள். நான் வந்து உங்கள் தனிமையை கெடுத்து விட்டேனோ? அதெல்லாம் ஒன்றுமில்லை சோமயாஜி. வைஷ்ணவர்களின் சங்கத்தை தவிர்ப்பதற்காக அடியேன் இங்கு வந்து உட்காரவில்லை. தேவையற்ற பேச்சுக்களை குறைப்பதற்காகவே இங்கு வந்து உட்கார்ந்தேன். ஆமாம், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கோலையிலான விசிறி ஒன்றை வரதனுக்காக செய்து கொண்டிருக்கிறேன். ஓய்வில்லாமல் ஒரு கணத்தையும் வீணாக்காமல் இந்த வரதனுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த உடலே அவனுடையது. பிறகு உழைப்பு மட்டும் யாருக்காக செய்ய முடியும்? வாழ்வே அவனுக்குத்தானே அர்ப்பணம். சரி, அது இருக்கட்டும். குடும்ப சமேதமாக வந்திருக்கிறீர்களா அல்லது தாங்கள் மட்டும்தான் வந்திருக்கிறீர்களா? அடியேன் மட்டும் வந்திருக்கிறேன். அகத்தில் அனைவரும் நலமா? யாவரும் நலம் சுவாமி. தங்களை சில நாட்களாக காணவில்லையே என்றுதான் இங்கேயே வந்துவிட்டேன். உண்மைதான் சோமயாஜி. பங்குனி உற்சவம் தொடங்கிவிட்டதல்லவா? அதனால் அடியேன் பல நாட்களாகவே காஞ்சியம்பதியில் தான் தங்கியிருக்கிறேன். வரதனின் உத்தரவும் அதுவே. சாரதிதான் நந்தவனத்திலிருந்து பூக்களை கொண்டு வந்து தருகிறான். அடியேன் இங்கேயே அமர்ந்து மாலையாக தொடுத்து அந்த வரதனுக்கு சமர்ப்பிக்கிறேன். சரி, ஏதாவது முக்கியமான விஷயமாகத்தான் அடியேனை பார்க்க வந்தீரோ? ஆம் சுவாமி, ஒரு தகுந்த ஆலோசனை பெற வேண்டியிருக்கிறது. எனவேதான் தங்களை தேடிக்கொண்டு வந்தேன். சொல்லுங்கள் சோமயாஜி. நம்பிகளே, ராமானுஜன் இதுநாள் வரை மயூரவண்ணன் என்பவரிடம் வேதங்களையும் புராணங்களையும் கற்று வருகிறான் என்பது தங்களுக்கு நன்றாக தெரியும். ஆமாம். மயூரவண்ணன் என்னை சந்தித்து ராமானுஜன் தற்போது படித்து வரும் பாடங்களை தாண்டி மேற்படிப்பாக வேதாந்தங்களையும் கற்க வேண்டியது அவசியம் என்று கூறினார். நல்ல விஷயம்தானே. இதுதான் சரியான கால நேரமும் கூட. தாமதிக்க வேண்டாம். ராமானுஜனுக்கு அடுத்த நிலையை துவக்கி விடுங்கள். அதில்தான் ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னவென்றால், வேதாந்த விஷயங்களை தன்னால் போதிக்க முடியாது என்று மயூரவண்ணன் கூறிவிட்டார். ஏன்? என்ன காரணமாம்? வேதாந்த பாடத்தில் பல சூத்திரங்களுக்கு ஆழமான விளக்கங்களை அளிக்க வேண்டியுள்ளது. அதற்கு அதீதமான வித்வத் அவசியம். அது தன்னிடம் இல்லை என்றும், ராமானுஜன் போன்ற ஞான தாகம் உள்ளவர்களுக்கு தன்னால் பாடம் எடுப்பது கடினம் என்றும் கூறிவிட்டார். ஒரு வகையில் அவர் கூறியதில் தவறேதும் இல்லை. ஒரு மிகச்சிறந்த ஆசான் ராமானுஜனுக்கு அவசியம் என்பதில் சந்தேகமும் இல்லை. அதுதான் யாரிடம் ராமானுஜனை பாடத்திற்கு அனுப்புவது என்று ஒரே குழப்பமாக இருந்தது. தங்கள் மூலம் ஏதாவது தெளிவு கிடைக்குமா என்றுதான் தங்களை நாடி வந்தேன். மூளையை கசக்கி பிழிந்தாலும் மயூரவண்ணன் சுவாமிகளை விட ஒரு உயர்ந்த ஆசான் என் மனதிற்கு புலப்படவில்லை. தங்களுக்கு தெரிந்தவர்களில் யாரேனும் இருக்கிறார்களா? நீங்கள் சொல்வதை பார்த்தால் ஒரே ஒருவர்தான் ராமானுஜனுக்கு பாடம் நடத்த தகுதியானவர். அப்படியா? மிக்க சந்தோஷம். சொல்லுங்கள் நம்பிகளே, யார் அவர்? யாதவ பிரகாசர். அவர்தான் ராமானுஜனுக்கு பாடம் நடத்த சரியான நபர். தாங்கள் குறிப்பிடுவது அந்த திருப்புக்குழி சன்னியாசியையா? ஆமாம், அவரேதான். ஆனால் முன்பு ஒரு முறை தாங்கள் அவரை பற்றி குறிப்பிடும்போது அந்த யாதவ பிரகாசர் அதிக கர்வம் கொண்டவர், எவரையும் உதாசீனப்படுத்தி தன் உயர்வையே டாம்பிகமாக பேசக்கூடியவர் என்றெல்லாம் சொன்னீர்களே. ஆம், அதை இப்போது அடியேன் மறுக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அவர் வேதாந்தத்தில் மிகவும் பாண்டித்யம் வாய்ந்தவர் என்றும் குறிப்பிட்டேனே. அவரிடம் ராமானுஜனை அனுப்புவது உச்சிதம் என்கிறீர்களா? வேறு யாராவது ஒரு சாதாரண மாணாக்கனை யாதவ பிரகாசரிடம் அனுப்புவது என்றால் அடியேனும் நிச்சயம் யோசிப்பேன். ஆனால் போகப்போவது ராமானுஜன் என்பதால் தான் அடியேனும் அதற்கு பரிந்துரைக்கிறேன். யாதவ பிரகாசர் தலைக்கணம் கொண்டவர்தான். ஆனால் வேதாந்தத்தில் மகாகணம் பொருந்தியவர். பல சூத்திரங்களை அலசி ஆராய்பவர், பல விளக்கங்களையும் கொடுப்பவர்.
அதில் சுய கருத்திருப்பதும் உண்மைதான். ஆனால் அவர் எவ்வளவு விளக்கங்களை கொடுத்தாலும் அதை ஆராய்ந்து அதிலிருந்து பல விளக்கங்களை கொடுக்கும் சாதுரியம் நம் ராமானுஜனுக்கு உண்டு. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அத்வைத விஷயங்களை கொடுக்கும் போது சற்று குழப்பமடைவது இயல்புதான். அதனால் பலர் வழிமாறவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ராமானுஜன் அன்னப்பறவையை போன்றவன். அர்த்த புஷ்டியான உண்மையான பாலை மட்டும் பருகி சாரமற்ற தண்ணீரை ஒதுக்கி விடுவான். நம் சம்பிரதாயம் காப்பாற்றப்பட்டு தழைத்தோங்க நம் சம்பிரதாயத்தில் உள்ளவர்கள் மற்ற தத்துவங்களையும் அறிந்து கொள்வது அவசியமே. அதற்கு சரியான மாணாக்கன் நம் ராமானுஜனே. எனவே ராமானுஜனை சீக்கிரமே யாதவ பிரகாசரின் பாடசாலைக்கு அனுப்பி வேதாந்த விஷயங்களை அறியச் செய்யுங்கள். இதுவே அடியேனுக்கு தெரிந்த ஒரே வழி. அடியேன் சொல்லிவிட்டேன் என்பதற்காக அதை அப்படியே வேதவாக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில்லை. நீங்கள் ஆற அமர யோசித்து ஒரு முடிவெடுங்கள். தாங்கள் கூறிய பின் அதற்கு மறுபேச்சு ஏது? ராமானுஜனின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் தாங்களே அவனை வழிநடத்துகிறீர்கள். அவனும் உங்கள் வாக்கை பெருமாளின் வாக்காகவே ஏற்றுக்கொண்டு திறம்பட செய்கிறான். வேதாந்த பாடத்திலும் நீங்கள்தான் அவனுக்கு வழிகாட்ட வேண்டுமென்று இருக்கிறது. பெருமாளின் திருவுளத்தை யாரால் மாற்ற முடியும்? அடியேன் ஊருக்கு திரும்பியதும் இது பற்றி அகத்தில் உள்ளவர்களுக்கும் தெரிவிக்கிறேன். இப்போது அடியேன் புறப்படுகிறேன். என்ன சோமயாஜி, இவ்வளவு தூரம் வந்துவிட்டு அடியேனின் மடத்தில் அமுது செய்யாமல் புறப்பட்டால் எப்படி? எத்தனை நாட்கள் உங்கள் அகத்தில் அடியேன் அமுது செய்திருப்பேன். வாருங்கள், மடம் அருகில் தானே இருக்கிறது. அடியேனும் இப்பொழுது அமுது செய்யும் நேரம்தான். ஒரு உயர்ந்த பாகவத சிரேஷ்டருக்கு அமுது இட்டு அவருடைய சங்கத்தை பெறும் பாக்கியமும் அடியேனுக்கு கிட்டட்டும். வாருங்கள். இந்த சிங்கத்தின் குகையில் எறும்புக்கு என்ன வேலை? இந்த ஊர் பெருமாளுக்கு ஆலவட்டம் வீச வேண்டும் என்று யாரும் ஓலை அனுப்பியதாக தெரியவில்லையே. என்ன திருக்கட்சி, காற்று இந்த பக்கம் வீசுகிறது? முதற்கன் வேதாந்த சாகரம், அத்வைத சிரோன்மணி, தென்னகத்து வேதவித்து யாதவ பிரகாச சுவாமிகளுக்கு இந்த எளியவனின் வந்தனம். வந்தனமும் கட்டியமும் பலமாகத்தான் இருக்கிறது. ஏதாவது வழி தடுமாறி இந்த பக்கம் வந்து விட்டீரோ? சுவாமி, வரதனின் அருளால் அடியேனுக்கு எந்த வழிமாற்றமும் இல்லை, தடுமாற்றமும் இல்லை. அப்படி என்றால் திருப்பூட்குழி பெருமாளை சேவிக்க வந்தீரோ? பெருமாளையும் சேவிக்க வேண்டும். அதற்கு முன் இவ்வூரின் பிரதான ஆச்சாரியரான தங்களையும் ஓர் முக்கிய காரியமாக காண வேண்டும். அதற்காகத்தான் அடியேன் வந்தேன். அதுதானே, காரியமில்லாமல் கட்சி நம்பிகளாவது எம்மை பார்க்க வருவதாவது. சரி, என்ன அந்த முக்கியமான விஷயம்? ஸ்ரீபெரும்புதூரை சேர்ந்த சோமயாஜியின் மகன் ராமானுஜனை தாங்கள் ஞாபகம் வைத்திருப்பீர்கள் என்று அடியேன் அறிவேன். ஒரு முறை ஒன்றை பார்த்தாலும் ஒரு முறை ஒன்றை படித்தாலும் இந்த மூளையில் சிக்கன பதிந்துவிடும். அப்படி ஒரு வர பலம் எமக்கு. சரி, அந்த ராமானுஜனை பற்றி என்ன சொல்ல வந்தீர்? ராமானுஜனை தாங்கள் தங்கள் பாடசாலையில் மாணாக்கனாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த வேண்டுகோளை முன்வைக்கத்தான் அடியேன் தங்களை காண வந்தேன். அதுதானே பார்த்தேன். விஷயமில்லாமல் சோழியும் குடுமையும் ஆடாதே என்று. ஆனால் என் எதிர்பார்ப்பு எதுவும் உம்மால் கைகூட மாட்டேன் என்கிறதே. அந்த காஞ்சி கூரேசனின் மண்டபத்தை எமக்கு உபகரிக்க சொன்னேன். இத்தனைக்கும் நீர் கிழித்த கோட்டை தாண்டாதவன் அந்த கூரேசன் என்று பலபடியாக கூறுகிறார்கள். ஆனால் எனக்காக நீர் ஒரு வார்த்தை கூட கூரேசனிடம் அனுசரணையாக பேசவில்லையே. சரி, அதனால் என்ன? இப்போது அரசாங்கமே எமது மேதாவிலாசத்தை கருத்தில் கொண்டு ஓர் இடத்தை உமது காஞ்சியம்பதியிலேயே அளிக்கப் போகிறார்கள். சரி,
அது போகட்டும். ராமானுஜனை சட்டென்று எம் பாடசாலையில் எல்லாம் சேர்த்துவிட முடியாது. இப்போதுதான் சம்பூர்ணத்திடம் சொல்லிக் கொண்டு இருந்தேன், வருபவர்களை எல்லாம் உள்ளே சேர்த்துக் கொள்ளாதே என்று. இது ஒன்றும் தர்ம சத்திரம் இல்லை என்று. இது யாதவ பிரகாசனின் பாடசாலை. இங்கு தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை. இப்போதைக்கு ராமானுஜனுக்கெல்லாம் இங்கு இடமில்லை. நீ சென்று வேறு ஏதாவது பாடசாலையை பாரும். சுவாமி, சற்று வாருங்கள் சுவாமி. என்னையா, எங்கே அழைக்கிறீர்? தனிமையில் பேச வேண்டும், வாருங்கள். வந்தாகிவிட்டது. என்ன பேச வேண்டும்? சீக்கிரம் சொல். சுவாமிகளே, இந்த திருக்கச்சி நம்பி குறிப்பிடும் ராமானுஜனை பற்றி அடியேன் ஏற்கனவே நன்றாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த மயூரவண்ணன் பாடசாலையில் அவன்தான் முதன்மையான மாணவன். அது மட்டுமல்ல, ராமானுஜன் அந்த பாடசாலையில் சேர்ந்த பிறகுதான் அந்த பாடசாலை நம் பாடசாலைக்கு அடுத்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறது. பல இடங்களுக்கு அந்த மயூரவண்ணன் ராமானுஜனை ஒரு சிறப்பு மாணவனாக அழைத்துச் சென்று அவனை விட்டே பாடங்களை நடத்த சொல்லி இருக்கிறார். ராமானுஜன் அப்படிப்பட்ட ஒப்பற்ற மாணவன். அவன் நம் பாடசாலையில் சேர்வது மிகப்பெரிய பொக்கிஷம். என்ன சம்பூர்ணம், ஆகா ஓஹோ என்று ஒரு மாணவனை புகழ்ந்து தள்ளுகிறாய்? மாணவர்களை வைத்துத்தான் என் பாடசாலைக்கு பெருமையா? ஏன் என்னை வைத்து இல்லையா? அடியேன் அப்படி சொல்லவில்லை. தாங்கள் இப்படி யோசித்து பாருங்கள். ஒரு ஆச்சாரியாரின் பெருமை யாரால் பரப்பப்படுகிறது? யாதவ பிரகாச சுவாமிகளின் மேதா விலாசம் என்பது மாணவர்களை வைத்துத்தானே. ராமானுஜனை தாங்கள் சீடனாக ஏற்றுக்கொண்டால் தங்கள் புகழ் உச்சிக்கே போகும். தயவு செய்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராமானுஜனை தாங்கள் பாடசாலையில் சேர்த்துக்கொள்ள சம்மதம் தெரிவித்து விடுங்கள். அது மட்டுமல்ல, ராமானுஜன் வைணவ சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவன். அவன் உங்கள் பாடங்களால் ஈர்க்கப்பட்டு உங்கள் கருத்தாழமிக்க வியாக்கியானங்களை பிற இடங்களுக்கும் பிரச்சாரம் செய்தால் நம் சித்தாந்தமும் வளர்ந்து மற்றவர்களும் உங்கள் பக்கம் வர வாய்ப்பிருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், ராமானுஜனை விட்டு விடாதீர்கள், சேர்த்துக் கொள்ளுங்கள். சரி, வாரும். திருக்கச்சி, நான் பலவாறு யோசித்து பார்த்தேன். என்னதான் என் எதிர்பார்ப்பை நீர் பூர்த்தி செய்யவில்லை என்றாலும் நானும் உம்மை போல் நடந்து கொள்வதா என்று யோசித்தேன். நான் ஒரு சந்நியாசி, பற்றற்றவன். கோபதாபமோ பழிக்கு பழியோ எனக்கு சற்றும் பொருந்தாது. என் பாண்டித்யத்தின் ஒரு துளியாவது பலருக்கு தேவைப்படுகிறது. உம் கோரிக்கைக்கு நான் செவிசாய்த்து விட்டேன். அந்த ராமானுஜனை நான் மாணவனாக சேர்த்துக் கொள்கிறேன். நன்றி சுவாமி. ஆனால் ஒன்று, உடனே நாளைக்கே என்று எண்ணிவிடாதே. நேரம் காலம் பார்த்து நானே சொல்லி அனுப்புகிறேன். அப்போது வந்து அவனை சேரச் சொல்லும். நிச்சயமாக சுவாமி. தாங்கள் சம்மதித்ததே பெரும் பாக்கியம். அடியேன் சோமயாஜியிடம் இது பற்றி தெரிவித்து விடுகிறேன். இப்போது உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். திருக்கச்சி நம்பி சுவாமிகளே, நமஸ்காரம். நமஸ்காரம். இந்தாருங்கள் வரதனின் திருத்துழாய் பிரசாதம். வாருங்கள், உள்ளே வாருங்கள். இல்லை சோமயாஜி, இருக்கட்டும். திண்ணையிலாவது அமர்ந்து கொள்ளுங்கள். நமஸ்காரம். நமஸ்காரம் தாயே. தஞ்சா, இவர்தான் திருக்கச்சி நம்பி சுவாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். எப்படி இருக்கிறீர்கள்? வரதனின் அனுகிரகத்தாலும் வைஷ்ணவர்களின் ஆசியாலும் சுகமாக இருக்கிறேன். ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கிறேன்.
சொல்லுங்கள். சம்மதித்து விட்டார். ராமானுஜனை தன் மாணவனாக ஏற்றுக்கொள்ள யாதவ பிரகாசர் சம்மதித்து விட்டார். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி நம்பிகளே. அடியேனுக்கு தாங்கள் செய்துள்ள மிகப்பெரிய உபகாரம் இது. அடியேன் செய்ய வேண்டியதை என் ஸ்தானத்தில் இருந்த ராமானுஜனுக்காக நீங்கள் யாதவ பிரகாசர் சுவாமிகளிடம் பேசியதை என்னவென்று சொல்வது? ராமானுஜனுக்காக அடியேன் எது வேண்டுமானாலும் செய்வேன். அப்படிப்பட்ட பிள்ளை அவன். கொடுத்து வைத்த பெற்றோர் நீங்கள். பொக்கிஷத்தை கணவனாக பெற்ற குணவதி உங்கள் மாற்றுப்பெண். இவை அனைத்தையும் மீறி எல்லாமே பெருமாளின் திருவுளம். யார் என்ன முயற்சி செய்தாலும் எது எது எப்படி எப்படி எப்பொழுது நடக்க வேண்டுமோ அது அது அப்படித்தானே நடக்கும். நம் கையில் எதுவும் இல்லை. ராமானுஜன் யாதவ பிரகாசரிடம் செல்ல வேண்டும் என்பது பெருமாளின் சித்தம். அதுதான் நடக்கிறது. இதில் அடியேன் செய்தது எதுவும் இல்லை. சரி, ராமானுஜன் எப்பொழுது அவரிடம் சேர வேண்டும்? அதை அவர் இன்னும் தெரிவிக்கவில்லை. பிறகு சொல்கிறேன் என்றார். நாள் கிழமை நட்சத்திரம் பார்த்துத்தானே அழைப்பார். விரைவில் தகவல் வரும். காந்திமதி, இந்த நற்செய்தியை சொன்ன திருக்கச்சி நம்பிகளுக்கு கொடுக்க இனிப்பு ஏதாவது செய்து உடனே எடுத்து வா. பொறுங்கள் தாயே, க்ஷமிக்க வேண்டும். இப்பொழுது அடியேன் ஏதும் உட்கொள்ளும் நிலையில் இல்லை. என்ன இப்படி சொல்கிறீர்கள்? ராமானுஜன் இங்கிருந்து திருப்புட்குழிக்கு கிளம்பும் அன்று பெரிய விருந்தே வைப்பீர்கள் அல்லவா? அன்று அடியேன் கலந்து கொள்கிறேன். இப்பொழுது உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். இந்த சுப செய்தியை ராமானுஜனிடம் தெரிவித்து விடுங்கள். சரி. சுவாமி, படுத்துறங்க போகும் நேரமாகிவிட்டதே. இன்னும் ஏதோ ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சுவாமி, உங்களைத்தான். என்ன சொன்னாய்? நேரமாகிவிட்டதே, இன்னும் உறங்கச் செல்லவில்லையா என்று கேட்டேன். எடுத்த பணி இன்னும் முடியவில்லை. முடிந்த பின் தான் உறங்கச் செல்ல வேண்டும். சுவாமி, காலத்தில் படுத்து ஓய்வெடுத்துக் கொள்ளக்கூடாதா? பழைய மாதிரி மீண்டும் உடம்பை கெடுத்துக் கொள்வீர்களோ என்று எனக்கு அச்சமாக உள்ளது. உன் அச்சம் தேவையற்றது பத்மாவதி. நாளை எடுக்க வேண்டிய பாடத்திற்கான குறிப்பை மனனம் செய்து கொண்டிருக்கிறேன். பாதியில் அதை எப்படி நிறுத்த முடியும்? சுவாமி, நீங்கள் சொல்வதை கேட்க எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. பாடங்களை தொடங்க ஆரம்பித்தால் எந்த குறிப்பையும் கையில் வைத்துக் கொள்ளாமல் அனாயாசமாகவும் மணிக்கணக்காகவும் பாடம் நடத்துவீர்கள். அப்படிப்பட்ட தாங்களா குறிப்புகளை மனனம் செய்கிறீர்கள்? பத்மாவதி, நீ இப்பொழுது பாடசாலையில் நிலவும் நிலவரம் தெரியாமல் பேசுகிறாய். தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? பத்மாவதி, உனக்கு புரியும்படியாகவே சொல்கிறேன். போன 2 வாரங்களுக்கு முன் ராமானுஜன் தானே என் சார்பாக பாடங்கள் நடத்தினான். அவன் மாணவர்களிடையே ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்து விட்டான். அதன் பயனாக மாணவர்களிடையே ஒரு புதிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. அனைவரும் இப்பொழுது கேள்வி கேட்கும் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். ராமானுஜனும் மாணவன் தானே, அதனால் மற்ற மாணவர்களின் நிலைக்கு இறங்கி ஒரு மாணவனைப் போல பாடங்களை போதித்திருக்கிறான். மாணவர்களும் இப்போது முன்னிலும் அதிகமாக ஆர்வத்தோடும் ஞான தாகத்தோடும் பல விஷயங்களை அலசி ஆராய்ந்து கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களின் தற்போதைய அறிவு பசியை அடியேன் ஓரளவாவது போக்க வேண்டாமா? அந்த அளவிற்கு ஒரு எழுச்சியை பாடம் நடத்திய சில நாட்களிலேயே ராமானுஜன் ஏற்படுத்தி விட்டானா? பத்மாவதி, ஞானத்தின் மொத்த உருவம் ராமானுஜன். அவனை முதலாக சந்தித்த போதே தீர்மானித்த விஷயம் அது. ஒவ்வொரு மாணவனும் தான் எடுத்துக்கொண்ட பணியில் சேவையில் அச்சமின்றி உச்சத்தை அடைய வேண்டும் என்று உறுதியாக எண்ணுபவன் ராமானுஜன். இனி என்னால் அவனுடைய ஆர்வத்திற்கு நிலைக்கு ஈடு கொடுத்து பாடம் நடத்துவது கடினம் என்ற நிலைக்கு அடியேன் வந்துவிட்டேன் என்றால் பார்த்துக்கொள்ளேன். அடியேன் தாசன். வா ராமானுஜா, உள்ளே வா.
வந்தனம் குருதேவா. ராமானுஜா, உனக்கு ஆயுசு கட்டி உன்னை பற்றித்தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருந்தேன். ராமானுஜா, அகத்தில் அனைவரும் நலமா? முக்கியமாக உன் பாரியாள் எப்படி இருக்கிறார்? அனைவரும் நலமாக இருக்கிறார்கள். என்ன ராமானுஜா, இந்த நேரத்தில் வந்திருக்கிறாய்? அப்படி என்ன அவசரம் அப்பா? மதியமே அடியேன் வந்திருக்க வேண்டும். நாளை காலையிலேயே ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து புறப்பட வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது. ஆகவே அது சம்பந்தமாக பல காரியங்கள் செய்ய வேண்டியிருந்தது. அதனால்தான் முன்பே தங்களை காண வர முடியாத ஒரு சூழ்நிலை. எங்கு புறப்பட இருக்கிறாய்? என்ன விஷயமாக புறப்படுகிறாய்? அடியேன் திருப்புட்குழிக்கு செல்ல இருக்கிறேன் சுவாமி. அடியேனின் மேற்படிப்பை அங்குள்ள பாடசாலையில் தொடர முடிவெடுத்திருக்கிறார் அடியேனின் தகப்பனார். ஓ, தங்களின் விருப்பமும் அடியேன் வேறு எங்காவதுதான் அடுத்த நிலை படிப்பை தொடர வேண்டும் என்பதுதானே. எனவே திருப்புட்குழி பாடசாலைக்கு செல்கிறேன் சுவாமி. திருப்புட்குழி என்றால் யாதவ பிரகாசரின் பாடசாலையா? ஆம் சுவாமி, அவரின் பாடசாலையேதான். ராமானுஜா, வித்வத்தை பொறுத்தவரை யாதவ பிரகாசரின் பாண்டித்யம் அபாரமானதுதான். அதை அடியேன் மறுக்கவில்லை. அதே சமயத்தில் அவரிடம் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் மறுப்பதற்கில்லை. புரிகிறது சுவாமி. தங்களின் ஆசைகள் அடியேனுக்கு இருக்கும் பட்சத்தில் ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அடியேனை ஆசிர்வதியுங்கள் சுவாமி. சிறந்த வித்வானாக திகழ்ந்து உலகம் போற்ற வாழ்வாயாக. எழுந்திரு ராமானுஜா. சரி, திருப்புட்குழி என்றால் அது காஞ்சியம்பதிக்கு அருகில் அல்லவா உள்ளது? நித்தியப்படி எப்படி உன்னால் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து அங்கு சென்று வர முடியும்? காஞ்சியம்பதியில் உள்ள திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் மடத்தில் தங்கி அங்கிருந்து நித்தியப்படி திருப்புட்குழி பாடசாலைக்கு செல்ல ஏற்பாடாகி இருக்கிறது சுவாமி. திருக்கச்சி நம்பி மடத்திலா தங்கப் போகிறாய்? அதுவும் நல்லதுதான். யாதவ பிரகாசர் போன்றவர்களின் சங்கத்தில் இருக்க போகும் நீ தினமும் சில மணி நேரமாவது திருக்கச்சி நம்பி சங்கத்திலும் இருக்கத்தான் வேண்டும். இல்லையேல் பரட்டு வாதங்களையே பேசிக் கொண்டிருக்கும் யாதவ பிரகாசரின் மனோபாவம் நம்மையும் பாதித்துவிடும். திருக்கச்சி நம்பியின் ஆழ்ந்த பக்தி உனக்கு ஒரு ரட்சையாக இருந்து காக்கும். நல்ல ஒரு முடிவைத்தான் சோமயாஜி எடுத்திருக்கிறார். இருப்பினும் தங்களை பிரிந்து செல்வதால் தங்களை பற்றிய ஏக்கம் என்னுள் இருந்து கொண்டுதான் இருக்கும் சுவாமி. எனக்கும் அப்படித்தான் ராமானுஜா. உன்னை அடிக்கடி காண முடியாமல் இருக்கப் போவது மிகவும் வேதனையான விஷயம்தான். நீ சாதாரணமானவன் இல்லையே. உன்னுடைய சேவை நம் பாடசாலைக்கு அவ்வளவு தேவையாக இருந்தது. நீ செய்த பல அரும்பணிகள் அற்புதமானவை. உன் சீரிய முயற்சியால் அடியேன் பாடசாலையில் பல புதிய எழுச்சிமிக்க மாணவர்களை பார்க்கிறேன். அந்த அளவிற்கு வேதத்தை பற்றியும் அதன் உள்ளார்ந்த விஷயங்களின் முக்கியத்துவத்தையும் பசுமரத்து ஆணி போல் சக மாணவர்களின் நெஞ்சிலும் பதிய வைத்திருக்கிறாய். இதேபோல் நீ அங்கும் பேரும் புகழும் பெற வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம். ஆனால் ஒன்று, உன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளும் நிலையில் யாதவ பிரகாசர் இருக்கிறாரா என்று தெரியவில்லை. ஏன் சுவாமி அப்படி சொல்கிறீர்கள்? ஆமாம் ராமானுஜா, நீ அங்கு செல்வதில் ஒரு வகையில் வித்தையில் மேம்பட்டே திகழ்வாய் என்பதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை. ஆனால் அங்கு பல விஷயங்கள் உன் மனதிற்கு ஒப்பாமல் நடக்கலாம். பல சம்பவங்களை நீ பொறுத்து கொள்ள வேண்டியும் வரலாம். சுவாமி, தாங்கள் குறிப்பிட்டது போல்தான் அடியேனின் தந்தையும் மாமா திருமலை நம்பிகளும் எச்சரிக்கை செய்தார்கள். உங்கள் அனைவரின் கூற்றையும் அடியேன் உணர்ந்திருக்கிறேன். இருப்பினும் பகவானின் திருவுள்ளம் அடியேன் அங்கு செல்ல வேண்டும் என்று இருப்பதாகவே கருதுகிறேன். நீ கூறியது முற்றிலும் உண்மை. பகவானின் திருவுளம் அவரே அறிவார். உன்னை அங்கு அனுப்புவதன் மூலம் பல அசாத்தியமான நிகழ்வுகளை நிகழ்த்த பகவான் திருவுளம் கொண்டிருக்கலாம். இருப்பினும் நீ உன் விஷயத்தில் ஒரு ஜாக்கிரதை உணர்வோடே இரு. யாதவ பிரகாசரிடமிருந்து சற்று தூரம் நின்றே பாடங்களை பயின்று வா.
மாணவர்கள் ஏதாவது கேள்விகள் எழுப்புகிறார்கள் என்பதற்காக எந்த கேள்விகளுக்கும் முன் சென்று பதில் சொல்லிவிடாதே. அதை யாதவ பிரகாசர் விரும்ப மாட்டார். நிச்சயம் சுவாமி. ஆசான் இருக்க அடியேன் முந்திக்கொண்டு எதையும் பேச மாட்டேன். இங்கு நம் பாடசாலையில் தாங்கள் விரும்பியதால் ஆசானுக்குரிய சில காரியங்களை அடியேன் நிறைவேற்றினேன். அதேபோல் நிச்சயம் அங்கு நடந்து கொள்ள மாட்டேன். எந்த ஒரு காரியத்திற்காக அடியேன் அங்கு செல்கிறேனோ அதில் மட்டுமே கவனம் செலுத்துவேன் சுவாமி. மிகவும் சந்தோஷம் ராமானுஜா. சென்று வா, இல்லை வென்று வா. சுவாமி, வந்தனம் சுவாமி. ஓ, ஆசூரி கேசவ சோமயாஜியா, வாரும் வாரும். வா. வணங்குகிறேன் சுவாமி. இவன் அடியனின் மகன் ராமானுஜன் சுவாமி. அடியேன் ராமானுஜன் சுவாமி. கிரகஸ்தாசிரமத்தில் நுழைந்தும் பிரம்மஞான வேட்கையில் இருக்கிறாய். நல்லது நல்லது. எப்போதோ உன்னை பார்த்தது. திருக்கச்சி மன்றாடி கேட்டுக்கொண்டார். நான் தான் உனக்கு ஆசானாக இருந்து சகல வேதங்களையும் போதிக்க வேண்டும் என்று. ஆம் சுவாமி, தாங்கள் இன்று இவனை அழைத்து வரும்படியாக சொன்னீர்கள் என்றும் திருக்கச்சி நம்பிகள் சொன்னார். தங்களின் அறைக்குத்தான் முதலில் சென்றோம். அங்கே தங்களை தரிசிக்க முடியாததால் விசாரித்து இங்கு வந்தோம். எப்படியோ வரவேண்டிய இடத்திற்கு வந்து விட்டீர்கள். ராமானுஜா, நீ மிகவும் பாக்கியசாலிதான். காரணம், பல கட்ட ஆய்விற்கு பிறகுதான் என் பாடசாலையில் வித்தியார்த்தியாக சேர்த்துக் கொள்வது வழக்கம். திருக்கச்சி உன்னை பற்றி சொன்னார், வேண்டி கேட்டுக்கொண்டார். இதோ இந்த சம்பூர்ணமும் சொன்னார். சரி, வரச் சொல் ராமானுஜனை என்று சொல்லிவிட்டேன். உண்மையில் சோதனைக்கு ஆட்படாமல் நீ இங்கே சேர்வது உன் அதிர்ஷ்டம்தான். இனி உன் மேற்படிப்பு என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். யாதவ பிரகாசனின் சீடன் என்று சொல்லிக் கொள்வதே உனக்கு மிகப்பெரிய பெருமையாக போகிறது. மிகவும் சந்தோஷம் சுவாமி. சுவாமி, இதை பெற்றுக் கொள்ளுங்கள். ராமானுஜா, குருதேவரை சேவித்துக் கொள். ராமானுஜா, உன் வித்யை மேம்படட்டும். எழுந்திரு எழுந்திரு. ராமானுஜா, இன்று முதல் உன் நாவில் சரஸ்வதி நர்த்தனமாடப் போகிறாள். சகல சாஸ்திர விற்பன்னர், சதுர்வேத மகா பண்டிதர், வேதாந்த சாகரம், பூஜ்ய ஸ்ரீ 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 யாதவ பிரகாச சுவாமிகளின் ஒப்புயர்வற்ற பயிற்சியால் நம் பிரதான மாணவன் இப்பாடசாலையின் புகழை பட்டொளி வீசி சிறக்கச் செய்திருக்கிறான். அதற்கு முழுமுதற் காரணகர்த்தாவாகவும் இம்மாணவனுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து அவன் குன்றிலிட்ட தீபம் போல் பிரகாசிக்கச் செய்த வேத பூஷண வித்தகர் பூஜ்ய ஸ்ரீ 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 யாதவ பிரகாச சுவாமிகளுக்கு இந்த பாடசாலையின் அனைவரின் சார்பாகவும் கோடானு கோடி வந்தனங்கள். மாணவ செல்வங்களே, இன்று ஒரு பொன்னான நாள் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், நம் மாணவ சிரோன்மணி சபேசன் வெளியூர் சென்று பல பாடசாலை மாணவர்களையும் வென்று வெற்றி கொடி நாட்டி வந்துள்ளார். இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், நான் இவனுக்கு போதித்த பல விஷயங்களை அப்படியே கையாண்டதுதான் இவனை இந்நிலைக்கு கொண்டு வந்துள்ளது என்றால் அது மிகையாகாது. மிகவும் உண்மை குருதேவா. தாங்கள் ஒரு கல்லையும் கவிபாட வைப்பவர், ஒரு மண் துகளையும் பொன்னாக்க வல்லவர். ஒரு சாதாரண மாணவனாக இந்த பாடசாலைக்கு வந்தவன் தான் இந்த சபேசன். ஆனால் இன்றோ உங்களால் இவன் ஒரு சபையேறி பலரை வாதிட்டு வெல்லும் அளவிற்கு உயர்ந்திருக்கிறான் என்றால் தங்கள் சாதுரியத்தையும் மேதா விலாசத்தையும் புகழ
1000 நாக்கு படைத்த அந்த ஆதிசேஷனாலும் முடியாது. என் புகழ் எங்கும் பரவி இருப்பது என்னவோ உண்மைதான். இதோ இந்த சபேசன் சாதித்து வந்தது எனக்கு உகப்புதான் என்றாலும் நான் எதிர்பார்க்கும் பெருமை மற்றொன்று இருக்கிறது. அது என்ன குருதேவா? இந்த மாணவர்கள் மத்தியில் அதை அறிவித்தால் அதை நோக்கி பயணிக்க இவர்கள் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குமே. சொல்கிறேன். அதற்கு முன்பாக நான் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். சம்பூர்ணம் சுவாமி, இதுவரை சபேசனை எத்தனை பாடசாலைகளுக்கு தன் பாண்டித்யத்தை வெளிப்படுத்த அனுப்பியிருக்கிறீர்கள்? சுமாராக 8 அல்லது 9 இடங்களுக்கு அனுப்பியிருப்பேன். அப்பாடசாலைகள் எல்லாம் எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றன? ஊரிலிருந்து சில காத தூரங்களுக்குள் இருக்கும் சுவாமி. எதிர்பார்த்தேன். இந்த பதிலைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்போது என் விருப்பத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த யாதவ பிரகாசனின் பாடசாலையின் சிறப்பு ஒரு குறிப்பிட்ட காத தூரத்திற்குள் அடங்குவது என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். இப்பாடசாலையின் புகழ் தொண்டை மண்டலமெங்கும் பரவ வேண்டும். அதற்கு இங்குள்ள மாணவன் திக்விஜயனாக மாற வேண்டும். இங்கிருந்து ஒரு மாணவன் பிரதிவாதத்திற்கு வருகிறான் என்றால் அதை கேள்வியுற்ற மறுகணமே மற்ற பாடசாலையின் பிரதானிகள் தன் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு நிலையைத்தான் என் மாணவர்களிடம் நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது வெற்றியைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். தங்கள் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும் குருதேவா. அந்நாள் வெகு தொலைவில் இல்லை. அதை நோக்கி பயணிப்பதே என் தலையாய பணியாக இருக்கும் குருதேவா. அப்படி சொல்லடா என் சிங்கமே. சாதிப்பதற்கு வரம்பற்ற நம்பிக்கை வேண்டும். அது உன்னிடம் இருக்கிறது. அனைத்தும் தங்களாசியே குருதேவா. தங்கள் அறிவுரைப்படியே இன்று நான் வெற்றி வாகை சூடி வந்திருக்கிறேன். தாங்கள் எனக்கு அறிவுறுத்தினீர்களே, ஒருவனை வாதத்தால் வீழ்த்தும் முன் அவனது பலம் என்ன என்பதை முதலில் நன்கு தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் அவன் எந்த பாடத்தில் பலவீனமாக இருக்கிறான் என்பதை நாம் நன்கு தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று. அந்த யுக்தியிலேயே அந்தந்த ஊரில் உள்ள பிரதான மாணவர்களை வாதத்தால் கவிழ்ந்துவிட செய்தேன் குருதேவா. பலே, அற்புதம், அபாரம். நிச்சயம் உனக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது. அனைத்தும் இந்த யாதவ பிரகாசனின் பயிற்சி என்றாயே, அதுவே உன் புத்திசாலித்தனம். உண்மையை ஒப்புக்கொள்ள ஒருபோதும் தயங்கக்கூடாது. இந்த யாதவ பிரகாசன் இல்லை என்றால் தான் ஒருபோதும் இல்லை என்ற உண்மையை நீ மறந்துவிடக் கூடாது. ஒருபோதும் மறக்க மாட்டேன் சுவாமி. மாணவர்களே, இந்த யாதவ பிரகாசனின் பிரகாசத்தின் ஒளி திவலை இவன் மேல் பட்டு இவன் பிரகாசிப்பது போல் நீங்களும் பிரகாசிக்க வேண்டும். மாணவர்களே, வருங்காலத்தில் என் மாணவர்கள் நாடெங்கிலும் உள்ள பாடசாலையில் ஆசானாக இருந்து வேதத்தை போதிக்கிறார்கள். திக்விஜயர்கள் யாதவ பிரகாசனின் மாணவர்கள் என்று கேட்பதையே நீங்கள் எனக்கு செய்யும் பிரதிபலனாக கருதுகிறேன். அதுவே எனக்கு மகிழ்ச்சி. உங்களின் வெற்றிதான் நீங்கள் எனக்கு கொடுக்க போகும் குரு தட்சணை. சபேசா, நீ செய்த சாதனைக்காக யாருக்கும் கிட்டாத புதையலை நான் உனக்கு பரிசாக தரப்போகிறேன். அதாவது எனக்கு கொடுத்த இந்த மரியாதையை நான் இதுவரை மற்றவர்களோடு பகிர்ந்ததில்லை. முதன்முறையாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இது சாதாரண மாலை அல்ல, சரஸ்வதியின் வரப்பிரசாதம். இதை நான் அணிந்து கொண்டதால் இது கல்வியின் பொக்கிஷமாகவே மாறிவிட்டது. பெற்றுக்கொள் இந்த பொக்கிஷத்தை.